வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 26. காலச்சக்கரத்தின் சுழற்சியில் தருணும் கருணும் வாட்டு சாட்டமான கட்டிலங்காளைகளாக பெற்றோருக்கு மீறி வளர்ந்து நின்றனர். தருண் ஆர்கிடெக்சரில் மாஸ்டர் டிகிரி முடித்து இந்தியாவின் மிகப்பெரிய கட்டுமான நிறுவனத்தில் பொறுப்பான பதவியில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் 27 வயது இளைஞனாக இருந்தான். கருண் கல்லூரியில் விஸ்காம் இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருந்தான். அம்மா என்று கருண் அலற, எதுக்கு அப்படி கத்துற என்று பதிலுக்கு அவனை அதட்டியபடி தன் அறையிலிருந்து வெளியே வந்தாள் செந்துஜா. எங்கம்மா அந்த அண்ணாவன்னு காணல, போன் செஞ்சா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது என்றான் முகத்தை சுளித்துக் கொண்டு. உன் அண்ணன் லேட்டா வர்றதுக்கெல்லாம் ஏண்டா என்கிட்ட சத்தம் போடுற? ஈவினிங் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனால மொபைல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவேன்னு மதியமே எனக்கு போன் பண்ணி கூறியிருந்தான். நைட் டின்னரும் அங்கேயே முடிச்சுட்டு லேட்டா தான் வருவான் என்று கூறவும், இந்த அண்ணாவும் அப்படியே அப்பாவை போல சின்சியர் சிக்காமணியா தான் இருக்கான். இவங்க மட்டும்தான் அவங்களோட கம்பெனியை கட்டி காப்பாத்துறாங்க போல இருக்கு. இந்த 5 வருஷத்துல வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து அண்ணா இப்படித்தான் செய்யறான். நேரத்துக்கு வீட்டுக்கு ஒழுங்கா வரதில்ல சே என்று எரிச்சலுடன் தரையை ஓங்கி ஒரு உதை உதைத்து விட்டு போய் தொப்பென்று சோஃபாவில் விழுந்தான் கருண். அப்பா, உன் அண்ணன் என்ன வேணுனேவா அப்படி நடந்துக்கிறான்? வேலைக்கு போய் வர ஆரம்பிச்சா முன்ன பின்ன நேரமாவதான் செய்யும். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு அவனை தேடுற என்று அவன் அருகில் அமர்ந்து வினவினாள். காலேஜ்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்கம்மா, அதோட தீம் ரொம்ப வித்தியாசமா இருக்கணுமா. இதுவரை எல்லாமே அண்ணன் தான் கைட் பண்ணா. அவன் நிறைய புது விஷயங்களை ஹாபியா பார்த்து படிச்சும் சேகரிச்சு வச்சிருக்கான். எப்படித்தான் அவ்வளவு தகவல்களையும் அப்சர்வ் பண்ணி மெமரி ஸ்டாக்ல ஸ்டோர் பண்றானோ தெரியல என்றவன் அழுத்து கொள்ள சிரித்தபடி அவன் தலையில் கொட்டினாள் சிந்து. அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணுடா செல்லம், உனக்குதான் அது சுட்டு போட்டாலும் வராதே. எந்த நேரம் பாரு எப்படா ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு தாவலான்னு உன் கையும் காலும் பரபரன்னு தானே துடிச்சிட்டு இருக்கோம். மனிதர்கள் எந்த விலங்குல இருந்து வந்திருப்பாங்கன்ற சந்தேகம் யாருக்காவது தோன்றினா கூட உன்னை பார்த்தா அவங்களுக்கு பதில் தெளிவா தெரிஞ்சிடும். ஒரு புக்க 1 மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்து படிச்சனா அன்று கொற்ற மழை வெள்ளத்துல ஊரே அடிச்சுட்டு போயிடாதா என்ன என்றவள் நக்கலாக சிரித்தாள். ஹிஹிஹி, ஜோக்கு என்று முறைத்தவன், ஆனாலும் என் அம்முக்குட்டிக்கு தான் என்னை பத்தி எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு என்று ஸ்லாகித்து அவள் கண்ணம் கிள்ளி கொஞ்சினான். டே வலிக்குது, விடுடா மொரடா என்று அவன் கையை தட்டிவிட்டாள். விடுடா மொரடா, அரடே என்னே ஒரு ரைமிங். ஷோ போது நிறுத்துறா, தயவு செஞ்சு உன் மொக்கே எதுவும் ஆரம்பிச்சிடாத. என்னால உன் அண்ணன் அளவுக்குலாம் பொறுமையா கேட்டுட்டு இருக்க முடியாதுப்பா. அவன் வர்ற வர உன் ப்ராஜெக்ட் சம்பந்தமா நெட்ல ஏதாவது கிடைக்குதான்னு மேஞ்சு வை, உபயோகமா இருக்கும். நீ எல்லாம் எதுக்கு தாண்டா விஸ்காம் எடுத்தியோ? அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டி தாண்டா முக்கியம். எதுக்கு எடுத்தாலும் அண்ணனை புடிச்சிட்டு தொங்குறவனுக்கு எதுக்கு இந்த குரூப்? ஒரே அடியா உங்க சின்ன மகனை குறைவா இடப்படாதீங்கம்மா. அண்ணன் அவுட்லைன் மட்டும்தான் சொல்லுவான், அதுக்கு திரைக்கதை, வசனம், ஆக்ஷன், டைரக்ஷன் அனைத்தும் நான் தான், தெரியும்ல என்று ஸ்டைலாக காலரை தூக்கிவிட்டான் கருண். அவள் எதுவும் பேசாமல் அவனை அமைதியாக பார்க்க, என்னம்மா என் பிள்ளைக்கு இம்புட்டு அறிவான்னு பேச முடியாம வாயடிச்சு போயிட்ட? உங்களை விட அண்ணாவுக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியும். உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குடா, கொஞ்சம் உடம்ப வளைச்சு முயற்சி பண்ணினா மட்டும் போதும், நீ பெரிய ஆளா வருவன்னு சொல்லுவான் தெரியுமா என்றவன் பெருமையாக அலட்ட தலையசைத்து சிரித்தாள் சிந்து. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம்டா, இந்த வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உன்னை நாய் கூட சீண்டாது என்று கிண்டல் அடித்தாள். ஒரு நிமிடம் தன் அம்மாவை உற்று பார்த்தவன் பின் என உதட்டை சுழித்து பழிப்பு காண்பித்துவிட்டு தன் அறைக்கு சென்றான். ஒரு சந்தோஷ புன்னகையுடன் டிவியில் ஆழ்ந்தாள் சிந்து. தருணுக்கும் கருணுக்கும் இடையே நல்ல புரிதல் இருந்ததால் அவர்களுக்கிடையே என்றும் சின்ன பிரச்சனை கூட உருவானதில்லை. வீட்டில் எந்நேரமும் பாச மலர்களாகத்தான் இருவரும் ஒட்டிக்கொண்டு திரிவர். அந்த வீட்டில் பிரச்சனை என்ற ஒன்று இருவருக்கு இடையே வருமானால் அது கருணுக்கும் சிந்துவுக்கும் மட்டும்தான் வரும். சிந்துவை சீண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதில்தான் கருணுக்கு அலாதி பிரியம். பெருமளவு பொறுமையாக விலகி போகும் அவள் ஒரு சில நேரம் முடியாமல் அவனுக்கு நிகராக பொங்கி எழுந்து விடுவாள். சினத்தை அடக்க முடியாமல் அவனை துரத்திக் கொண்டு வீடு முழுக்க ஓடும் அவளை கண்டு சித்துவும் தருணும் தான் அடக்க முடியாமல் சிரிப்பர். காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறக்க சிந்து எழுந்து செல்ல
அவளை கிட்டத்தட்ட இடித்து தள்ளிவிட்டு கருண் வாயிலுக்கு ஓடினான். எருமை எருமை, கண்ணு மண்ணு தெரியாம எப்படி ஓடுது பாரு என்று புலம்பியபடி தோள்பட்டையை லேசாக தேய்த்து விட்டாள். கதவை திறந்தாள். போன் பேசியபடி சித்தார்த் நின்று கொண்டிருந்தான். என்று சினுங்கியபடி வெளியே எட்டி பார்த்த கருண் தன் அண்ணன் இன்னும் வரவில்லை என்று முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு உள்ளே திரும்பினான். தருண் வருவதற்கு 10 மணியாகும் என தெரிந்திருந்ததால் சித்து தான் வந்திருக்கிறான் என்பதை யூகித்திருந்த சிந்து ஏமாற்றத்தில் முகம் சுருக்கிய கருணை பார்த்து பரிகாசமாக சிரித்தாள். அவன் முறைக்க, என்ன தள்ளி விட்டுட்டு ஓடுனல்ல, உனக்கு நல்லா வேணுடா, அவன் தாமதமாதான் வருவான் என்று தோளில் தாடையை இடித்து நொடித்து காண்பித்துவிட்டு சித்துவிடம் சென்றாள். போன் பேசியபடியே அவர்கள் இருவரின் மோனோ ஆக்டிங்களையும் கவனித்திருந்த சித்து காலை கட் செய்துவிட்டு, என்ன நடக்குதுங்க, 2 பேரும் என்ன செய்றீங்க? அவன் என்னவோ ஓடி வந்து கதவை திறந்தவன் என்ன பார்த்துட்டு முகத்தை சுழிச்சுட்டு போறான், நீ என்னடானா அவன்கிட்ட பழிப்பு காமிச்சிட்டு நிக்கிற என்று ஷூவை கழட்டி விட்டு உள்ளே வந்தான். அதுவா என்று இழுத்துவிட்டு அவனிடம் நடந்ததை கூறி நகைத்தாள் சிந்து. சிந்துவிற்கும் புன்னகை வந்தாலும், சரி, எரிகின்ற தீயில் நெய்யை ஊற்ற வேண்டாம் என்று கருணிடம் சென்று அவன் தோளில் கை போட்டான். ஆனாலும் என் இளைய மகனுக்குத்தான் என் மேல என்ன ஒரு பாசம். வேகமா ஓடி வந்து கதவை திறந்து பார்த்துட்டு, அட நீயா, சரி சரி வா, அந்த மாதிரி சலிச்சுக்கிட்டு என்ன வரவேற்கிறானே என்று சிரியாமல் பேசினான் சித்து. அப்பா என்று அதட்டியவன், நான் போய் தூங்கவால் செய்றேன், நீங்களும் இந்த அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு என்ன ரொம்பவும் கிண்டல் பண்றீங்க, போங்க என்று புகார் படித்தான் கருண். அடே, கிண்டல் பண்றனா? நான் சீரியஸா கேக்குறேன்டா. வேலை முடிஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு வர்ற ஒரு தகப்பன மகன் இந்த மாதிரிதான் சலிச்சுக்கிட்டு வரவேற்பானா என்றவன் முறைக்க பக்கென்று சிரித்து விட்டான் கருண். ஐயோ அப்பா, தயவு செஞ்சு இந்த ரியாக்ஷனை சீக்கிரம் மாத்துங்கப்பா, எனக்கு சிரிப்பா வருது. புத்தரோட இயற்பெயரான சித்தார்த்த பேர்ல வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி எந்நேரமும் முகத்திலையும் கண்லையும் சாந்தத்தை தவள விட்டுட்டு இருக்க நீங்க முறைச்ச எனக்கு சிரிப்பு தாப்பா வருது. இந்த அம்மா அதுக்கு மேல என் தோல் அளவு உயரம் இருந்துகிட்டு பாக்க அச்சு அசல் அம்முள் பேபி மாதிரி அப்பாவே இருக்கிற இவங்க என்ன முறைக்கவும் அடிக்கவும் துரத்துனா சரியான காமெடியா தான்ப்பா இருக்கு என்றவன் சிந்துவை சீண்டியபடி வாயை பொத்திக் கொண்டு சிரிக்க, டேய் என்றபடி அவனிடம் பாய தயாரானவளை தன் கை வளைவில் அடக்கிய சித்து, நீ போய் ஆற வேலையை பாரு என்று கருணை உள்ளே அனுப்பினான். ஆஹா, உங்களுக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு என்று தன் தந்தையிடம் கண்ணடித்து கேலியாக சிரித்தபடி உள்ளே சென்றான் அவன். கருணின் கேலியில் இதழ்கள் உல்லாசமாக விரிய, வேலையை விட்டு புருஷன் இப்பதானே வீட்டுக்கு வரான், அவனோட தேவைகளை முதல்ல கவனிக்கணும்ன்ற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம சின்ன பையனுக்கு சமமா வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டையை போட கிளம்புறியே உன்ன என்று அவளை தன்னோடு சேர்த்து நெருக்கினான் சித்து. சோ, என்ன செய்றீங்க? அதுவும் ஹால்ல போய் கருண் வந்துட போறான் என்று பதறியபடி அவனிடமிருந்து விடுபட போராடினாள் சிந்து. அவெல்லாம் ரொம்ப தெளிவாதான் இருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த பக்கமே வரமாட்டான் என்றபடி அவளின் மதிமுகம் நோக்கி குனிந்தான். திமிரியவளை தனக்குள் வாகாக அடக்கியவன் தனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு விலகினான். முகமெல்லாம் ரோஜாவாய் சிவந்திருக்க வெட்கத்தோடு தன் நெஞ்சில் சாய்ந்தவளின் கரம் பற்றி வளைத்துக் கொண்டவன் அவள் கழுத்தில் ஆழ முகம் புதைத்தான். எத்தனை வருஷமானாலும் உன் அழகும் வெக்கமும் மாறாம அப்படியே இருக்குதே, எப்படிடா கண்ணமாது என்று அவள் காதருகே சித்து கிசுகிசுக்க சிலிர்ப்போடு அவனை கட்டி கொண்டாள் சிந்து. உங்க கண்கள்ல தெரிகிற நேசமும் பாசமும் இப்படியே இருக்கிற வரைக்கும் என் அழகும் வெட்கமும் அப்படியேதான் இருக்கும் என்று எட்டி அவன் கன்னத்தில் முத்தமிட்டவள், சரி ரெஃப்ரெஷ்மெண்ட் வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்றாள் விழிகளில் வழியும் காதலோடு. வசீகரிக்கும் புன்னகையுடன் அவளை ஒருமுறை இறுக்கி அணைத்துவிட்டு விலகிச் சென்றான் அவளுடைய காதல் கணவன். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.